பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு எப்பவுமே தோல் ஊசின்னு ஒன்று போடுவாங்க. இது வந்து எப்படின்னா காசு நோயை தடுக்குது, ஃபுல்லாக தடுக்காது. முத்தடுப்பூசின்னா கக்குவா இருமல், ரணஜன்னி, தொண்டை அடைப்பான். ஜாப்பனிய மூளைக்காய்ச்சல் ஒன்று இருக்குது, கொசுவால் பரவுற மூளைக்காய்ச்சல். வணக்கம், நான் டாக்டர் ராஜராஜன், எம்டி குழந்தைகள் மருத்துவர், பிவேல் ஹாஸ்பிட்டலில் மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா தடுப்பூசிகள். தடுப்பூசிகள் உங்களுக்கே தெரியும், குழந்தைங்களுக்கு பிறந்ததுலேருந்தே தடுப்பூசி போடுவாங்க. ஸோ நம்ம பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு எப்பவுமே தோல் ஊசின்னு ஒன்று போடுவாங்க. இது வந்து எப்படின்னா காசு நோயை தடுக்குது. காசு நோயை ஃபுல்லாக தடுக்காது, அட்லீஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கான பெனிஃபிட் கொடுக்கும் அது. அப்புறம் போலியோ ட்ராப்ஸ் போடுவாங்க, மஞ்சக்காமல் ஊசி போடுவாங்க. இது இல்லாமல் 1.5 மாதம், 2.5 மாதம், 3.5 மாதம், இந்த ஒரு மாதம் கேப்பில் 3 தடவையும் முத்தடுப்பூசின்னா கக்குவா இருமல், ரணஜன்னி, தொண்டை அடைப்பான், இந்த 3 வியாதிகளுக்கும் போடுவாங்க. இது இல்லாமல் மூளைக்காய்ச்சல், மஞ்சக்காமலை பி போடுவாங்க, போலியோ இன்ஜெக்ஷன் போடுவாங்க, நெஞ்சுச்சளி வராமல் இருக்க நியூமோனியா தடுப்பூசி போடுவாங்க. இது வந்து 3 தடவை போடுவாங்க. இது இல்லாமல் 6ஆம் மாதம் வரும்போது ஃப்ளூ காய்ச்சலுக்கான தடுப்பூசி போடுவாங்க, 6ஆம் மாதம் 7ஆம் மாதம். இதுக்கு அடுத்தது வந்து 9ஆம் மாதத்தில் எம்எம்ஆர் ஊசின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா புட்டாலம்மை, தட்டம்மை, ருபெல்லா, இந்த 3 ஊசியும் சேர்த்த மாதிரி ஒரே ஊசியாக போடுவாங்க. போலியோ ட்ராப்ஸ் போடுவாங்க. இந்த கேப்பில் வந்து இந்த 7 to 9 நம்ம டைஃபாய்டு தடுப்பூசி கூட போட்டுக்கலாம், அதுவும் முக்கியமான ஊசி தான். அடுத்து வர ஊசி வந்து ஒரு வயசில் வந்து மஞ்சக்காமலை ஏன்னு ஒன்று இருக்குது, அது போடுவோம். ஜாப்பனிய மூளைக்காய்ச்சல் ஒன்று இருக்குது, கொசுவால் பரவுற மூளைக்காய்ச்சல், அந்த தடுப்பூசி போடுவாங்க. 15ஆம் மாதத்தில் இந்த எம்எம்ஆர் ஊசியோட 2வது இன்ஸ்டால்மெண்ட் வரும், அது போடுவோம். அப்புறம் சின்னம்மை ஊசி, இதெல்லாம் போடுவோம். அப்புறம் நெஞ்சுச்சளி வராமல் இருக்கக்கான ஊசியை வந்து நம்ம ஒரு 16ஆம் மாதம் போடுவோம். அதோட பூஸ்டர் கடைசி டோஸ். ஆல்ரெடி நம்ம 3 டோஸ் போட்டுருவோம்ல, இது வந்து கடைசி டோஸ் போடுவோம். அப்புறம் இது இல்லாமல் 18ஆம் மாதம் வந்து 1.5 வயசு ஊசி, அதுதான் வந்து இந்த முத்தடுப்பு ஊசியும் போலியோ இன்ஜெக்ஷனும் மூளைக்காய்ச்சல் ஊசியும் போடுவோம். ஸோ இப்போ அடுத்து வர ஊசி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சக்காமலை ஏக்கான பூஸ்டர் டோஸ் ஒன்று இருக்குது, அதுவும் அடுத்தது போடுறோம். அது அடுத்த மாதம் போட்டுட்டு இதோடு வந்து விட்டோம்னா 2 வயசில் வந்து டைஃபாய்டு ஊசியை திரும்பி பூஸ்டர் ஊக்குவிப்பு டைஃபாய்டு போடுவோம். இதுதான் வந்து பிளான். இந்த ஃபஸ்ட்டு 2 வயசுக்கான பிளான் இதுதான். இது இல்லாமல் 4 வயசு to 6 வயசுக்குள்ளார டிபிடியோட ஒரு பூஸ்டர் ஒன்று வரும், முத்தடுப்பூசி பூஸ்டர் ஒன்று வரும், போலியோ இன்ஜெக்ஷன் வரும், போலியோ ட்ராப்ஸ் வரும். அந்த புட்டாலம்மை, தட்டம்மை, ருபெல்லாவோட இன்னொரு டோஸ் வரும், சின்னம்மையோட இன்னொரு டோஸ் வரும். அப்புறம் வந்து இது இல்லாமல் 9 வயசில் வந்து பெண் குழந்தைங்களுக்கு கர்ப்பப்பை வாயோட கேன்சர் வராமல் இருக்க ஹெச்பிவி தடுப்பூசி ஒன்று போடுவோம். அது வந்து 9 to 14 வயசுக்குள்ளார 2 டோஸ் போடுவோம். 14 வயசுக்கு மேலே கூட போடலாம், அப்போ 3 டோஸ் ஆகிடும். 45 வயசு வரைக்கும் கூட போடலாம் அது. அப்புறம் 10 வயசில் ஒரு தடுப்பூசி இன்னொன்று வரும், அது பேர் இந்த முத்தடுப்பூசியோட மைல்டு டோஸ் ஒன்று போடுவோம். ஸோ இது பார்த்தா நிறைய தடுப்பூசி இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் முக்கால்வாசி வேக்சின் பார்த்திங்கன்னா 2 வயசுக்குள்ளார முடிஞ்சிடும். ஸோ அதனால் நீங்கள் அதை ரொம்ப யோசிக்க வேண்டாம். என்னடா இப்போ ஊசி மாதம் ஊசி நிறைய பேர் கேட்பாங்க கேள்வி, ஏன் சார் டாக்டர் மாதம் ஊசி போடுற மாதிரி இருக்குது, இம்யூனிட்டி ஏதாவது டவுன் ஆகிடாதா, வீக் ஆகிடாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது வந்து குழந்தையோட அஸ்திவாரமே இதுதான். இப்போ லைஃப் லாங் இது வந்து அவங்க குழந்தைக்கு வந்து ஒரு அஸ்திவாரம். ஏன்னா இந்த வியாதிகள்லாம் வந்து ரொம்ப கொடூரமான வியாதிகள். இப்போ நான் படிக்கிற காலத்தில் வந்து டெய்லி வந்து போலியோ பேஷண்ட்ஸே அட்மிட் ஆவாங்க, மாதத்துக்கு ஒரு பேஷண்ட்டாவது பார்த்துருவோம். இப்போ நான் யாருமே இப்போ படிக்கிற டாக்டர் யாரும் பார்க்க மாட்டாங்க போலியோ. ஏன்னா போலியோ கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாங்க, பிகாஸ் நம்ம தடுப்பூசி போட்டு கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு. அந்த மாதிரி தான் இந்த தொண்டை அடைப்பான், ரணஜன்னி நான் பார்த்துருக்கேன், தொண்டை அடைப்பான் நான் பார்த்ததே இல்லை, என்னோடய சர்வீஸில் நான் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி கக்குவா இருமல் நான் பார்த்ததில்லை, என்னோடய டீச்சர்ஸ் பார்த்துருக்காங்க. அப்போனா பார்த்துங்க தடுப்பூசியோட மகிமை என்னன்னு. இப்போ தடுப்பூசி போடுறதுனால தான் நான் அதெல்லாம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இப்போ மூளைக்காய்ச்சல் ஊசி வந்ததுக்கு அப்புறம் மூளைக்காய்ச்சல் அந்தளவுக்கு குறைஞ்சி போச்சு. நான் பார்த்துருக்கேன் மூளைக்காய்ச்சல் நிறைய பார்ப்போம் அப்போல்லாம், இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் தடுப்பூசிலாம் போட்டுங்க. எவ்வளோ குழந்தைங்களுக்கு டெய்லி தடுப்பூசி போடுறோம், ஒரு பிரச்சனையும் வரதில்லை. என்ன மேக்ஸிமம் இன்னும் ஒரு லைட்டாக ஃபீவர் வரலாம், அவ்வளோதான், பேரசிட்டமால், அது கூட வந்து எல்லா குழந்தைங்களும் வரதில்லை. இது இல்லாமல் நிறைய இன்னொன்று இருக்குது, போலியோ ட்ராப்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போலியோ போடுறாங்க அப்பப்போ. இது பேர் தான் பல்ஸ் போலியோன்னு சொல்லுவோம், போலியோ ஊக்குவிப்பு. இது எதுக்குன்னா
சில பேர் மிஸ் ஆகிடும் இந்த போலியோ ட்ராப்ஸ். ஸோ அதுக்காக இது எக்ஸ்ட்ரா போலியோ போடும்போது என்ன ஆகுதுன்னா, சமூகத்தில் வந்து இந்த போலியோ வைரஸ், இந்த தடுப்பூசி போடுற போலியோ வைரஸ் பரவும். அப்போ போலியோவை கட்டுப்படுத்தும். ஸோ இதுக்காக தான் இது மாதிரி போடுறாங்க. இது தைரியமாக இது போட்டுங்க. ஸோ மொத்தத்தில் தடுப்பூசிகள் வந்து ரொம்ப சேஃபு. தைரியமாக நீங்கள் போட்டுங்க. பெரியவங்களுக்கு கூட நிறைய 2, 3 தடுப்பூசிலாம் இருக்குது. ஸோ அது கூட உங்கள் மருத்துவரை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. தைரியமாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து இது வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் செய்ய போகுது. அவங்க வந்து ரொம்ப அவங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இது. தேங்க்யூ.